Hello, good evening students. So welcome to our reproduction in organisms, the second chapter. So hi students. Hello, good evening students. So in class la vandu நம்ம reproduction in organisms part 2 அது பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக லைக் நம்ம வந்து ரொம்ப பேசிக்காக பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் 1 minute. ஓகே ஃபைன், இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக லைக் லைஃப் ஸ்பேன்னா என்ன, ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதித்தி, ஸ்ரீவாத்சவ், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? நிதர்ஷனா, வெரி குட், வில் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம். ஸோ எப்படி வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோமோ அதே மாதிரி இது வேறு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் படிக்க போகிறோம். தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஒரு ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இல்லையா, அதான் ஆஃப் ஸ்ப்ரிங். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேரண்ட் மாதிரி ஐடென்டிக்கலாக மார்ஃபலாஜிக்கல் ஜெனட்டிக்காகவும் அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ். பட் இதோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் நம்மளோட ட்ராபேக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட், தட் இஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் தோன்ற பின்னாடி நீங்கள் எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தெரியும். அதுக்கு வந்து நம்ம கன்வென்ஷனல் மெத்தடுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து முருங்கை செடி வந்து நல்லா முளைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு முருங்கை கிளை வாங்கி நம்ம நடுவோம். அது அப்படி கொஞ்ச நாளில் ஒரு முருங்கை மரமாக மாறும். அதுலேருந்து முருங்கைக்காலாம் எடுப்போம். நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அதெல்லாம் என்னது, ஒரு கன்வென்ஷனல் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் இப்போ நிறைய மாடர்ன் மெத்தட்ஸும் இருக்குது. எப்படின்னா நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நிறைய வந்து டெக்னிக்ஸ், பயோடெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம நிறைய லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் கூட இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ஸும் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், வெல்கம் நீலாம்பரி. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், நான் ஃபஸ்ட் இங்கே இருக்கிறத நம்ம வாசிச்சிடலாம், அப்புறம் நான் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். Several methods of vegetative propagation are man-made and developed by plant growers and horticulturists for commercial production of crops. ஸோ நம்ம வந்து இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். லைக் யார் வந்து இந்த விவசாயம் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சாகுபடியில் ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியா வச்சு பல காலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கிராப்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஆர் கால்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட், ஸ்டெம், லீஃப், ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பல்பில், பட் இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? இங்கே அந்த கான்செப்டையே அப்படியே வச்சு ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் நம்ம எப்படி வந்து கிராப்ஸை வந்து இன்னும் நிறைய லார்ஜர் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் இன்னும் நிறைய ஜெனட்டிக்கலி அப்படியே பேரண்ட் மாதிரி அந்த குவாலிட்டி குறையாமல் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு நம்ம உருவாக்குறது வந்து மேன்மேடு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஓகேவா? In this method, a portion is separated from the body of the plant and then it is grown independently. So ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம பிரித்து எடுத்து அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை நம்ம அமைத்து கொடுத்து அந்த சூழ்நிலையில் அந்த மரத்தை வந்து நம்ம வளர்க்க பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட மெத்தடுங்க. So the various modes of artificial vegetative reproduction are cutting, layering, grafting and micropropagation. இந்த cutting, layering, grafting எல்லாம் conventional method. இந்த micropropagation வந்து modern methods கீழே வரும். லைக் இதை வந்து
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளை எடுத்து வச்சு ஒரு செடி வளர்க்குறதோ இல்லை அதுலேருந்து ஒரு லீஃப் எடுத்து பண்ணுறதோ இல்லை ஒரு ரூட் எடுத்து வைக்கிறதோ இதெல்லாம் அந்த கட்டிங்கில் சொல்லுவோம். லேயரிங் என்னும் போது என்ன பண்ணுவோம், எந்த ஒரு கிளை அது நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக மடங்கக்கூடியதாக இருக்கோ அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு நியூ பிளான்ட்டை எடுத்து வேற ஒரு பாட்டில் நம்ம வைக்கிறது அந்த லேயரிங்கில் பார்ப்போம். கிராஃப்டிங் என்னும் போது நிறைய டைப்ஸ் இருக்குது. அது கிராஃப்டிங் என்னும் போது நம்ம ரோஜா செடிகள் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கட்டிங் போகலாம். கட்டிங் அப்படின்னோடனே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து பெஸ்ட்டாக நான் வந்து சொன்னேன்னா 3 விதமாக பார்க்கலாம். ஸ்டெம் கட்டிங் இருக்குது, லீஃப் கட்டிங் இருக்குது, ரூட் கட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கட்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் வளர்க்கணும்னு அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து எனக்கு கட் பண்ணி கொடுப்பீங்க. இதில் இருக்க ஒரு கிளையை, இந்த கிளையை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து அதுக்கு வேண்டிய அந்த எக்ஸாக்ட் அந்த உரம் அந்த ஹார்மோன் என்னவோ அதை வந்து நான் போடும்போது இதுலேருந்து அந்த பட் மாதிரி வரும். அது வந்து இந்த ரூட், அந்த அட்வென்டிஷியஸ் ரூட், அந்த பட் அந்த பேஸில் வந்து வரும். அதுலேருந்து எனக்கு வேர்கள் முளைக்குது அப்படின்னும் போது அதை எடுத்து நான் கரெக்டாக அந்த சாயிலில் போட்டேன்னா இதே மாதிரி செடியாக முளைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஸ்டெம் கட்டிங்னு சொல்லுவோம். ரோஜா செடி ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை கிளை ஆகட்டும், ஓகே, அப்புறம் அந்த சுகர் கேனில் கரும்பு, அதெல்லாமே இந்த மாதிரி முறையில் தான் வந்து நிறைய வந்து கட்டிங், இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் நிறைய வந்து நம்மளால ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் கட்டிங் வந்து 20 to 30 சென்டிமீட்டர் நம்மளோட அந்த பெரிய லாங் சைஸ் ரூலர் அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டெம் எடுத்துக்கணும். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான அந்த மாய்ஸ்ட் சாயிலில் வந்துட்டு கரெக்டாக அந்த அட்வென்டிஷியஸ் பட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நியூ பிளான்ட்டாக வந்தோடனே நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம். Stem cuttings about 20 to 30 centimeter. Long pieces of stem from such plants are put into moist soil. They develop adventitious roots and buds at the base, which develops into the new plants. Okay, so the small piece of any plant, okay, it can be a stem, a leaf or a root, that used for propagation is called cutting. So artificial propagation la conventional method la ஒன்று வந்து கட்டிங்கில் நிறைய டைப் இருக்குது, ஸ்டெம், ரூட், லீஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் தட் வி கேன் கிவ்? கிரேப்ஸ், சுகர் கேன், ரோஸ். நான் ஏற்கனவே சொன்னல, நிறைய வீட்டில் பார்த்து வா இந்த ரோஜா செடி இவ்வளோ அழகாக இருக்கேன்னு அவங்க வீட்டில் ஒன்றும் வேணாங்க, இந்தாங்க இந்த கிளையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வைங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் ரோஸ், போகன்வில்லே, கார்னேஷன், காலியஸ், டுராந்தா, they all are propagated by stem cuttings. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னது லீஃப் கட்டிங். இந்த லீஃப் கட்டிங் வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நான் அன்றைக்கி கூட சொன்னேன் இல்லையா, அந்த பிரயோஃபைலம் ஃபேமிலியில் ரணகல்லி அப்படின்னு சொல்கிற ஒரு மருத்துவ சான்ற ஒரு இலை. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் காலேஜ்லேருந்து அந்த இலையை மாத்திரம் கொடுத்தாங்க. அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாச்சஸ், நான் சொன்னல அந்த ஃபாலியார், அந்த லீஃபில் வந்து இந்த மாதிரி இந்த நாச்சஸ் வில் பி தேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இலையை கொண்டு வந்து நான் அந்த சாயிலில் வச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பட்ல இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ரவுட்டிங் மாதிரி இப்படி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆச்சு, அடுத்து நான் அப்படியே பெரிய ஒரு பாட் ஃபுல்லாக நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ இருக்குது. ஸோ பிரயோஃபைலம் அது எது மூலமாக ப்ரொபகேட் ஆகுது? த்ரூ லீஃப் கட்டிங். ஸோ எனக்கு கொண்டு வந்து ஒரு சும்மா இலை தான் கொடுத்தாங்க. அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே எனக்கு வந்து அது அவ்வளோ வந்துடுச்சு. ஸோ ரணகல்லி அப்படின்னு சொல்கிற அந்த இலையோட பேர். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் பிரயோஃபைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? So leaf cuttings are used to propagate Sansevieria, Begonia, Bryophyllum, Glossina, Kalanche. இது எல்லாமே ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லீஃப் கட்டிங். ஸோ லீஃப் மாத்திரம் இதே மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மாதிரி என்ன ஆகும், அது வந்து டேம் சாயிலில் படும்பொழுது அது என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு பட் மாதிரி வந்து அது அப்படியே அதில் வேர் வந்து, ஸோ இது வந்து என்ன ஆகும், அடுத்து டிட்டாச் ஆகி லைக் தட் இட் வில் கீப் க்ரோயிங். Root cuttings are used to propagate citron and tamarind. ஸோ இப்போ என்ன ஆகும், வேரோட ஒன்று வைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேர்லேருந்து திரும்பி இன்னொரு முத்துசாக ஒரு செடி முளைக்க போகுது. ஸோ அது வந்து ரூட் கட்டிங். ஸோ இந்த மாதிரி கட்டிங்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஃபேவரபிள் டைம் ஃபார் கட்டிங் வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஆப்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஏன்னா ரொம்ப மழையாக இருந்தோம்னாலும் அங்கே என்ன ஆகும், நம்ம வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இறுகி பிடிச்சி வர்றதுக்கு வந்து கஷ்டம். ரொம்ப அந்த என்ன சொல்கிறது ஹாட்டாக இருந்தாலும் அந்த வெய்ய காலத்தில்
நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த சாயில் அந்த ட்ரைனஸ் இருக்கும். ஏன்னா டேம்ப் சாயில் வந்து இந்த ப்ரொசீஜருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ என்ன சொல்லுவாங்க, ரைட் டைம் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வளர்த்தோம்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இது வரைக்கும் புரியுதுங்களா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லேயரிங். இந்த லேயரிங் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து அந்த நம்ம வந்து இப்படி ஒன்று வச்சுப்போம், பேரண்ட் பிளான்ட்னு வச்சுப்போம். இந்த பேரண்ட் பிளான்ட்ல இருந்து தான் நம்ம ஒரு பார்ட் எடுத்து நம்மளுக்கு வேண்டியதை நம்ம ப்ரொபகேட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளான்ட் மாதிரியே இது ஜெனட்டிக்கலாக மார்ஃபலாஜிக்கலாக அப்படியே சிமிலராக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கட்டிங். எப்படி இது கட்டிங்லேருந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம இந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து இதை பிரிக்கவே மாட்டோம். லைக் இட் வில் நாட் பி டிட்டாச் பிஃபோர் அந்த அட்வென்டிஷியஸ் ரூட் வந்து வர்றது வரைக்கும். இப்போ இதே முன்னாடி என்ன பண்ணுவோம், ஸ்டெம் வரைக்கும் எடுத்துருவோம், லீஃப் வரைக்கும் எடுத்துருவோம், தனியாக கொண்டு வந்து போட்டு தான் அதை வந்து அந்த ரூட் வர வைப்போம். பட் இங்கே வந்து வி வில் வெயிட், அந்த பேரண்ட் பாடியிலே அப்படியே அட்டாச் ஆகிட்டு அங்கே அட்வென்டிஷியஸ் வருதான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம டிட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த கட்டிங்க்கும் லேயரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கட்டிங் இன் தட் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் இஸ் இன்டியூஸ்ட் பிஃபோர் த plant part is detached from the parent plant. So layering வந்து two types இருக்கு. There are different types. We have mound and air layering. இந்த mound layering வந்து பாத்தீங்கன்னா நம்ம what is that, மல்லி கொடியில இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவாங்க. air layering வந்து very common with pomegranate and all. I'll just tell you. மவுண்ட் லேயரிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து காம்பு மெலிதாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈஸியாக மவுண்ட் லேயரிங் கொண்டு வரலாம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் அந்த மல்லி செடின்னு வச்சுக்கோங்க, அந்த லோயராக இருக்கக்கூடிய அந்த காம்பு இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், பெண்ட் பண்ணி அதை அப்படியே அந்த கிரவுண்டுக்கு கொண்டு வருவோம். இங்கே நம்மளுக்கு சாயில் நல்லா வெட்டாக நல்ல நியூட்ரியண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இதை கொஞ்சம் மூடி வச்சோம்னா அந்த ஸ்டெம் அதை பெண்ட் பண்ணி விடுறோம் பாருங்கள், அங்கேருந்து அந்த அட்வான்டேஜியஸ் ரூட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் அந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நல்லா அது வந்து அந்த லைக் அதுக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஐ கேன் ஷோ யூ த பிக்சர் ஹியர். see here children. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, இதான் வந்து பேரண்ட் பிளான்ட். இப்போ வந்து இதில் பாருங்கள், இது தின்னாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இதை என்ன பண்ணுவேன், நான் அப்படியே வளைச்சி இங்கே இருக்க அந்த சாயில்குள்ளே கொண்டு வந்து இப்படி போட்டு நான் மூடி வைப்பேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஆஸ் அ நியூ பிளான்ட். ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பித்தோன்னே ஐம் கோயிங் டு டிட்டாச் திஸ். ஸோ திஸ் வில் எஸ்டாப்ளிஷ் ஆஸ் அ நியூ பிளான்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் மவுண்ட் லேயரிங். ஓகே, ஸோ இன் மவுண்ட் லேயரிங் lower branch of stem is bent and covered in such a way that the tip of the branch remains above the ground. So you can see the tip of that branch will remain above the ground, but you can see the only the part that is inside the ground. Okay, and the madangi வைக்கிறது ஒண்டி தான் உள்ள இருக்கும், பட் இந்த பிளான்ட்டோட அந்த டிப் வந்து மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? So in this, after a few days the covered part of the stem produce adventitious roots. So இங்கே வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு இதில் adventitious roots produce ஆக ஆரம்பிச்சிரும். Okay, at this stage the branch is cut from the parent plant and it grows into a new plant. So இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த parent plantலேருந்து இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நியூ பிளான்ட்டாக வந்து என்ன செய்யறது, இதை இந்த கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது வந்து நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிரும். இதை நம்ம வேறு இடத்துல திரும்பி வந்து அட்டாச் பண்ணலாம், லைக் சாயிலில் பரி பண்ணலாம். இது வந்து அப்படியே இந்த பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். ஸோ மவுண்ட் லேயரிங் இஸ் காமன்லி எம்ப்ளாய்ட் ஃபார் ப்ரொபகேட்டிங் ஸ்ட்ராபெரி, ஜாஸ்மின். நான் சொன்னேன் இல்லையா, மல்லிக்கொடி இப்படி தான் நம்ம வந்து நிறைய பெரிய பந்தல் மாதிரி சீக்கிரமாக வந்து நிறைய வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்து மடக்கி அதை மண்ணில் வைப்பாங்க. அடுத்தடுத்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கும் நம்ம வந்து மல்லிக்கொடியை இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். கிரேப் வைன், ராஸ்பெரி, இந்த மாதிரி கொடியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் இந்த மவுண்ட் லேயரிங்கில் ரொம்ப காமன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ? எஸ், புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட். ஏர் லேயரிங். ஏர் லேயரிங் வந்து அந்த கூட்டே அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிரான்ச் வந்து ரொம்ப திக் பிரான்ச்சாக இருக்கும். நான் சொன்னது இந்த மாதிரி மெலிஸாக இருக்கக்கூடியது ஈஸியாக நீங்கள் பெண்ட் பண்ண முடியும், லைக் யூ கேன் புட் இட் அண்டர் சாயில். பட் இது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ நம்மளால் மடங்குனா உடஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தட் கேனாட் ஈஸிலி பெண்ட். அப்போ அந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரிங் ஆஃப் பார்க் அது வரைக்கும் நம்ம ஒரு
ஒரு ஆங்கிளாக ரிமூவ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாலித்தீன் கவரில் அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா லைக் அதில் அந்த வேண்டிய நியூட்ரியன் அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அந்த மாய்ஸ்ட் காட்டன் வச்சு, ஏன்னா அது ட்ரை ஆகிடக்கூடாது, அந்த இடத்த அப்படியே போட்டு மூடி வைப்போம். ஸோ அந்த wrap போர்ஷனுக்கு பேர் தான் குட்டேன்னு சொல்லுவோம். இந்த பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஸ்டெம் வந்து முன்ன காமிச்சதுக்கு இதுக்கும் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம மடக்கி எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஆங்கிளில் கட் பண்ணி எடுத்துருப்போம் பார்ட் ஆஃப் இட். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சி போகாமல் இருக்க இந்த மாதிரி we will put it along in a polythene cover. இந்த மாதிரி ஒரு மண் மாதிரி வச்சு இதை கரெக்டாக இங்கே பாருங்கள், அது தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த ஸ்மால் ஸ்லிட்டு ஒரு வெஜ் மாதிரி ஓப்பனிங் பண்ணிவிட்டு அது வந்து இந்த மண்ணும் இந்த பாலித்தீன் கவர் போட்டு மூடிடுவோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு லைக் இட் வில் டேக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் தே சே தட் ஒரு 4 to 6 வீக்ஸ் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூட் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பிரான்ச் அந்த இதை வந்து கட் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம். இது வந்து நியூவாக வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதுளம்லாம் இந்த மாதிரி வேகமாக நம்ம வளர வைக்கலாம். மாதுளம், அப்புறம் எலுமிச்சை பழம், அப்புறம் ஆரஞ்சு பழம்லாம் இருக்குல்ல, ஈவன் போகன்வில்லே இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து படித்து பார்க்கலாம். ஏர் லேயரிங் கூட்டேன்னு சொல்லுவோம். கூட்டே அப்படின்னா அந்த wrap பண்ணுற அந்த போர்ஷனுக்கு பேர் அது இஸ் எம்ப்ளாய்டு இன் பிளான்ஸ் வித் திக் பிரான்ச்சஸ் விச் cannot be easily bent. ஸோ உங்களுக்கு ஐடியா இப்போ வந்து எப்படி பிரிக்கணும்னு தெரியணும். கட்டிங்னா ஓகே, இதுதான் கட்டிங் வந்து பேரண்ட்டோட அட்டாச் ஆகிருக்காது, பேரண்ட் பிளான்ட்டோட. அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது அட்வான்டேஜியஸ் அந்த பட் ரூட் வரப்போகுது. பட் இதே வந்து லேயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் பாடியோடு தான் இருக்கும். அதில் அந்த அட்வான்டேஜியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை டிட்டாச் பண்ணி நியூ பிளான்ட்டாக ப்ரொபகேட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே மவுண்ட் லேயரிங் இருக்குது, ஏர் லேயரிங் இருக்குது. மவுண்ட் லேயரிங் வந்து தின் ஃப்ளெக்சிபிள் ஸ்டெம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஏர் லேயரிங்கில் வந்து திக் பிரான்ச்சஸ்க்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு சின்ன அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் அந்த காம்பு வருதுல்ல, அந்த பெரிய மரக்கிளை மாதிரி கூட சொல்லலாம், ஏன்னா திக்காக இருக்கு இல்லையா, அதோட ஒரு பார்ட்டில் மாத்திரம் அதை மாத்திரம் நம்ம அந்த ரிங்கு மாதிரி இருக்கிறத மேல் நோக்கி இருக்க பக்கமாக வந்து அதை கொஞ்சம் சீவி எடுத்துருவோம். இப்போ அதை அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும், வெயில் மழை அது எல்லாமே பட்டு அந்த இடம் பாழாயிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு காட்டனோ இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ அந்த 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 என்ன சொல்லுவோம், மோஸ்ட்லி வந்து அந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம போடுவோம். ஆக்சுவலாக அது எல்லாமே அந்த உரம் மாதிரி போட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சி நல்லா அந்த மண் உரம் அந்த பாலித்தீன் கவரோட wrap பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு 4 வாரம் 6 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அந்த ரூட்ஸ் பார்ப்போம். அதை கிளையை எடுத்து நம்ம பிளான் பண்ணோம்னா அது வந்து ஏர் லேயரிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை, மாதுளம் இதெல்லாம் அழகாக நம்ம இந்த மாதிரி வளர வைக்கலாம். ஸோ is employed in plants with thick branches which cannot be easily bent. In this method, part of the stem is girdle. That is girdle அப்படின்னா ஒரு ரிங் ஆஃப் பார்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அர்த்தம். பார்க் இருக்குல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும், அதை வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஆர் ஸ்லிட் அட் அன் அப்வர்ட் ஆங்கிள், ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி இப்படி போட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ திஸ் பார்ட் இஸ் கவர்ட் வித் மாய்ஸ்ட் மாஸ் ஆர் காட்டன் அண்ட் enclosed in polythene bag to prevent drying. அந்த wrapped portion is called the gutte. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே காமிச்சது உங்களுக்கு எப்படி அங்கே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ த ரூட்ஸ் appear after some time. At that stage the branch is cut and then it is planted. So it will grow into a new individual. So this method is used in vegetative propagation of lychee, yes, pomegranate, orange, lemon, guava, bougainvillea, etc. So இதெல்லாம் வந்து what layering? ஏர் லேயரிங் மூலமாக. ஓகே, ஏர்னா வெளிப்பட்டு காற்று, மவுண்டுன்னும் போது உள்ளே நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப்டிங். இது வந்து நம்ம கிராஃப்டிங் அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து தெரியணும். ஸோ வாட் இஸ் வித் கிராஃப்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃப்டிங்னாலே வந்து we are going to join some 2 new paths and that is going to develop into new plant. ஸோ ஒரு புது வகை எனக்கு வேணும். ஸோ 2 இருக்கிறத வந்து நான் எடுத்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து எங்கே இந்த ரோஜா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, இன்னொரு ரோஜா பூ இந்த கலரில் பூக்குதா அப்படின்னும் போது அது 2யும் சேர்த்து இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வெரைட்டி, ஒரு நியூ வெரைட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க. யாரெல்லாம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய அந்த கிராஃப்டிங்லாம் பண்ணுவாங்க வீட்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து யூஷுவல் வெரி ஓல்டு கன்வென்ஷனல் மெத்தட் இது ஆக்சுவலாக கிராஃப்டிங். பட் அதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ a new variety produced by joining parts of 2 different plants is called grafting. ஓகே, ஸோ கிராஃப்டிங் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கிறதுக்கு 2
பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஒன்றுக்கு பேர் ஸ்கியான்னு சொல்கிறோம். ஸ்டாக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேறு பூமியில் அந்த இதோட அட்டாச் ஆகிருக்கிறது, ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸ்கியான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணுறது தான் ஸ்கியான்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக வந்து இந்த கிராஃப்டிங் டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைக் அதுக்கிட்ட இருக்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ராட்டு டெம்பரேச்சர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லாம் நல்லா அழகாக வித்ஸ்டாண்ட் பண்ணும். பட் அந்த ஸ்கியான் நம்ம எதை கொண்டு வந்து இங்கே பிளான் பண்ணுறோமோ அது சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கிராஃப்ட் பண்ண போகிறது அது சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும் அந்த பார்ட்டு. இது ரூட்டடாக இருக்கிறது வந்து இதுவும் வந்து ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கிராஃப்ட் பண்ணி ஒரு நியூ வெரைட்டி நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து கன்வென்ஷனல் காலகாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட். ஓகே, ஸோ த ரூட்டட் ஷூட் ஆஃப் ஒன் பிளான்ட் கால்ட் ஸ்டாக். நான் சொன்னேன்ல வேரோட அந்த தட் இஸ் அந்த நிலத்தில் ஊன்றி இருக்கிற அது வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இஸ் ஜாயின்ட் வித் அ பீஸ் ஆஃப் ஷூட் ஆஃப் அனதர் பிளான்ட். ஸோ இன்னொரு மரத்தோட கிளை நம்மளுக்கு எது வேணும், இது வந்து ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்னு எனக்கு தோணுது, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது பேர் ஸ்கியான்னு சொல்கிறோம். So the root stock is generally derived from plant resistant to disease and efficient in water and mineral absorption. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், நல்லா வந்து மண்ணில் இருந்து அந்த தேவையான சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் அந்த இடத்துல ஸ்டாக்கு. The scion is a stem cutting from superior quality plant. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு மரத்தில் அப்பா இது இந்த குவாலிட்டி இருக்கே, இவ்வளோ அழகாக பூக்குதே, இல்லை இவ்வளோ நிறையா காய் வருதே அதுலேருந்துன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கியானை எடுத்துகிட்டு வந்து நான் இதில் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் கிராஃப்டிங். ஓகேங்களா? ஸோ 2 different plants joining நியூ வெரைட்டி வருது. இப்போ வந்து the grafting ends of both stalk and scion வந்து பார்த்தீங்கன்னா are cut obliquely. Okay, and then placed over one another in such a way that the cambia of two come in close contact. இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேம்பியான்னு இருக்கும். இந்த கேம்பியா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்குக்கும் சரி, இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த உள்ள அந்த கேம்பியல் போர்ஷன் இருக்குது பாருங்கள், இதோடதும் கரெக்டாக வந்து அந்த க்ளோஸ் கான்டாக்டில் படுறோம் அண்ட் ஒப்ளிக்காக இருக்கும். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக இருக்குன்னு ஒரு பிளாக் எடுத்து வைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ தே ஆர் பிளேஸ்ட் அட் ஒப்ளிக். ஸோ அந்த மாதிரி வச்சு 2 கேம்பியாவும் க்ளோஸ் கான்டாக்டில் வச்சோம்னா இப்படி தான் வந்து அந்த ஸ்டாக்கோட ஸ்கியானோட கிராஃப்டிங் எண்ட்ஸ் இருக்கணும். யூஸ்வலாக வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கே வந்து கிராஃப்ட் போடுறோம் இல்லையா, அதுவே வந்து இந்த ஆங்கிள் இவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதே போல தான் பிளான்ட்டுக்கும் ஸ்டாக்குக்கும் அந்த ஸ்கியானும் ஒப்ளீக்லி கட்டெண்ட் இருக்கணும் அண்ட் தே ஷுட் ஹேவ் பீன் க்ளோஸ் கான்டாக்ட். ஓகே, நிறைய டைப் இருக்குது கிராஃப்டிங்கு. டங் ஆர் விப் கிராஃப்டிங் சொல்லுவோம், வெஜ் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங், ஈவன் அப்ரோச் கிராஃப்டிங்னு கூட நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து டங் கிராஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் திக்னஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் டங் கிராஃப்டிங்கோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். இந்த ஸ்டாக்கும் ஸ்கியானும் ஒரே திக் அளவு ஒப்ளிக்காக கட்டெண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் ஒரு அடசிவ் டேப் போட்டு இந்த மாதிரி கட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், அந்த நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த கொலாட்ரல் அந்த க்ரோத் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தட் வில் ப்ரொடியூஸ் அ நியூ வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் டங் கிராஃப்டிங். ஓகேங்களா? இதே வெஜ் கிராஃப்டிங்கில் வந்து என்ன ஆகும்னா இதுதான் அந்த ஸ்டாக்கு இல்லையா, இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு வெஜ் ஷேப்பில் நான் கட் பண்ணி அங்கே உள்ளே இருக்கிறத எடுத்துருவேன். இப்போ ஸ்கியானை கொண்டு வந்து இது உள்ள அட்டாச் ஆகும்போது கரெக்டாக அந்த கேம்பியம், இந்த ஸ்கியானும் ஸ்டாக்கோட கேம்பியம் கரெக்டாக ரெண்டும் வந்து அந்த கரெக்டான அந்த வெஜ்ஜில் வந்து அந்த லாக், அது இந்த மாதிரி ஒரு லாக் ஆகணுன்னே அந்த வெஜ் கிராஃப்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது, வெஜ் கிராஃப்டிங். க்ரௌன் கிராஃப்டிங்கில் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். தட் இஸ் ரொம்ப திக்கு வுட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கியான் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த ரெகுலர் ஸ்லிட்டு மாதிரி போட்டு இல்லை ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்து இந்த ஸ்கியானை உள்ளே இறக்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிராஃப்டிங் வேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு இங்கே வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் ஆனோடனே அதுக்கப்புறம் அது அப்படியே அது என்ன சொல்கிறது, அப்படியே அது மோல்ட் ஆகி அப்படியே அது வந்து ஒரு நியூ வெரைட்டி அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் க்ரௌன் கிராஃப்டிங். ஸோ இங்கே பாருங்கள், டங் கிராஃப்டிங்கில் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இது ரொம்ப திக்கு. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கட் பண்ண முடியாது, அந்த கேம்பியம் டச் பண்ண. ஸோ என்ன பண்ணுறோம், அங்கங்கே ஸ்லிட் மாதிரி போட்டு உள்ளே அந்த ஸ்கியானை உள்ளே இறக்கி போடுறது வந்து க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட் கிராஃப்டிங். பட் கிராஃப்டிங் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் இடத்துல வந்து நம்ம ஒரு டீ ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் ஸ்டாக்ல. ஓகேங்களா? ஸ்கியானை அதே ஷேப்புக்கு எது வேணுமோ அந்த செடிக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த பட்டை வச்சுட்டு கரெக்டாக வந்து கட்டிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட் கிராஃப்டிங். இது வந்து ரோஸ் செடிகளுக்கெல்லாம் ரொம்ப காமன். ஓகேங்களா? ஸோ இன் பட் கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பட்டு ஃப்ரம் பிளான்ட் டு பி ப்ரொபகேட்டட், அதில் ஸ்கியானை வெட்டி எடுத்துக்கிறோம். ஸ்டாக்ல கரெக்டாக இந்த டீ ஷேப் வெஜ்ஜு போட்டுக்கிறோம். அடுத்து பட்டை கரெக்டாக வெட்டின இடத்துல உள்ளே வைக்கிறோம். ஸ்டாக் ஸ்கியான் இப்போ இன் பிளேஸ். அடுத்து பட் ஹெல்ட் இன் பிளேஸ் வித் ரஃபியா. எதர் வந்து நம்ம வேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அடிசிவ் டேப் போட்டு கட்டுவாங்க. ஸோ இன் பட் கிராஃப்டிங் ஒன்லி எ சிங்கிள் பட், ஓகே, along with a small portion of bark having intact cambium instead of a scion is employed for propagation. ஸோ ஒரு மொத்தமாக ஒரு காம்பு மாதிரி, தட் இஸ் ஒரு கிளை மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன பட்டு, அந்த பட்டோடு சேர்த்து ஒரு பார்க்கு வித் கேம்பியம் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வித்தியாசம், இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கியான். ஸோ இந்த பட் கிராஃப்டிங்கில் வந்து இஸ் வைட்லி ப்ராக்டிஸ்ட் இன் ரோஸ், ப்ளம், ஆப்பிள்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் பட் கிராஃப்டிங். ஸோ என்னென்ன மெத்தட்லாம் நம்ம இது வரைக்கும் ஆரம்பித்து நான் உங்களுக்கு சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ப்ரொபகேஷன்லேயே நம்ம கட்டிங் பார்த்தோம் இல்லையா? கட்டிங்லேயே ஸ்டெம் கட்டிங், ரூட் கட்டிங், லீஃப் கட்டிங் சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், லேயரிங் பார்த்தோம். லேயரிங்கில் வந்து ஏர் லேயரிங், மவுண்ட் லேயரிங் சொல்லி கொடுத்தேன். கிராஃப்டிங்கில் வந்து டங் கிராஃப்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வி சா க்ரௌன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் பார்த்தோம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இப்போ மாடர்ன் மெத்தட் ஆஃப் தட் இஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து பண்ணுற மெத்தட் வந்து இப்போ மைக்ரோ ப்ரொபகேஷன். இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஆகட்டும், நிறைய கமர்ஷியலாக இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன், இட் இஸ் த ரேசிங் ஆஃப் நியூ பிளான்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக். ஸோ நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி புது வகையான செடிகள், மரங்கள், தட் இஸ் நம்மளுக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலமாக. ஸ்மால் பீசஸ் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர் grown aseptically in a suitable nutrient medium. Initially it results in the formation of undifferentiated mass of cells called callus, which later differentiate to produce a large number of plantlets. So இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் முறையில் நம்ம வந்து எப்படி வந்து அந்த புது நியூ பிளான்ஸ் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னாலே நம்ம வந்து ஏசெப்டிக், லைக் எப்படி நம்ம வந்து செல் கல்ச்சர்னு சொல்கிறோம், ஏசெப்டிக் ப்ரிகாஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன் மீடியம், அந்த பிஹெச், அந்த டெம்பரேச்சர் எல்லாமே அதுக்கு தேவையானதை நம்ம வச்சுட்டு அந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் எதாவது ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம கரெக்டான நியூட்ரியன் மீடியம் ஏசெப்டிக் கண்டிஷனில் நம்ம வளர வைப்போம். இப்போ வந்து என்ன ஆகும், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல் கால் கேலஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கும். அந்த கேலஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் வந்து அதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சீசன் அப்படின்னு கிடையாது, எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு வேண்டியதை வந்து நம்ம இது பண்ணலாம். டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டு, எனக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து இந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில், ஸோ நான் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் நான் பிளான் பண்ணலாம், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான் பண்ணலாம், குவாலிட்டி வைஸ் நான் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்கில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ நம்ம நிறைய வேரியேஷன், அந்த வேரியேஷன் வந்து இல்லாமல் அப்படியே ஐடென்டிக்கல், அதே நேரத்தில் வந்து நியூ வெரைட்டிஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இந்த மைக்ரோ ப்ரொபகேஷனோட டெக்னிக்கோட அட்வான்டேஜ் நம்ம பார்க்கலாம்.
ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? ஸ்ரீவத்சவ், அதித்தி, நீலாம்பரி, எஸ்? எனி டவுட்ஸ்? எஸ்? Shall I proceed? Yes. Very good. So I'll go to the next part. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா these plantlets இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? குட்டி குட்டி செப்பரேட் பாட்ஸில் நம்ம வச்சு பெரிய மரக்கிளைகளாக வளர்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்லேருந்து வரக்கூடியது வைரஸ் ஃப்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமோசைகாஸ் டிப்ளாய்டாக இருக்க போது கமர்ஷியல் மைக்ரோ ப்ராபகேஷன். ஸோ த்ரூ அவுட் திஸ் இயர் வந்து எனக்கு இந்த ஃப்ரூட் வேணும், இந்த ஃப்ளார் வேணுங்கிறது நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் லார்ஜ் ஸ்கேல் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து இவ்வளோ தான் அப்படின்றதுல நம்ம பாப்புலேஷன் தேவையான அந்த நீட்ஸை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ தீஸ் பிளான்ட்லெட்ஸ் ஆர் தென் ட்ரான்ஸ்ஃபர் டு செப்பரேட் பாட்ஸ், ஒன்று செப்பரேட் பாட்ஸ் ஆர் நர்சரி பெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டு obtain a large number of plants. Tissue culture technique is very useful for obtaining virus free. மெயினாக அதான் மெரிஸ்டெம் டிஷ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் நிறைய கொண்டு வரலாம். ஸோ ஹோமோசைகஸ் டிப்ளாய்ட்ஸ், கமர்ஷியல் மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் ஆர்ச்சிட், கிரைசாந்திமம் எல்லாம் ரொம்ப காமன். ஸோ நிறைய சாகுபடி செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் பார்ட் கொஸ்டின் செஷன் போகிறோம். எஸ் ஸ்ரீவத்சவ், அதித்தி, ஓகே போலாமா? எஸ், வெரி குட். Root cuttings are used to propagate in citron and tamarind, orchid, roses, lemon. எங்க வந்து ரூட் கட்டிங் முறையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? சிட்ரான், tamarind, orchid, roses, lemon. Waiting for your answer. Yes children? என்ன ஆன்சர் சொல்லுங்க? ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? எஸ், லீஃப் கட்டிங். ரூட் கட்டிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? ஜஸ்ட் ஒரு சின்ன யோசனை. எஸ் எஸ், கரெக்ட். எஸ், வெரி குட் நிதர்ஷனா, வெரி குட், எக்ஸலண்ட் நிதர்ஷனா. எஸ் ஸ்ரீவத்சவ், அதித்தி, சிட்ரான் அண்ட் டாமரின், புளி, எலுமிச்சை அந்த வகையை சேர்ந்ததெல்லாம் ரூட் கட்டிங்ஸ். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போகலாம். In Sansevieria begonia, propagation happens through leaf cutting, wedge grafting, layering, tongue grafting. So begonia வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல சொன்னேன். அங்கே இதில் எந்த முறையை நம்ம யூஸ் பண்ணுறோம்? பெகோனியா பக்கத்திலே இன்னொன்று சொன்னேன். சரி, பிரையோஃபைலம். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். லீஃப் கட்டிங், வெஜ் கிராஃப்டிங், லேயரிங், டங் கிராஃப்டிங். க்ளூ கொடுத்துருக்கேன், எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எஸ், எது மூலமாக வரும்? Yes students. Yes, very good Nidarshana. Come on, very good, very good. The answer is leaf cutting. நான் ஏற்கனவே சொன்னல அந்த பிரையோஃபைலம், அதுக்கு தான் அந்த பெகோனியா பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரையோஃபைலம் அங்கே என்ன நடக்குது? இந்த மாதிரி தான் ஒரு இலக்கிளையை நம்ம வச்சோம். எஸ், வெரி குட் ஆல் ஆஃப் யூ, எக்ஸலண்ட். ஓகே, ஸோ வெரி குட். ஸோ அது வந்து என்னது? லீஃப் கட்டிங் மூலமாக வர்றது. Which of them propagates through air layering? Lychee, pomegranate, orange, all of them. Lychee, okay, 1 minute. Lychee, pomegranate, orange, all of them. Which of them propagates through air layering? Air layering மூலமா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏர் லேயரிங், மவுண்ட் லேயரிங் சொன்னோம். ஏர் லேயரிங்னும் போது ஸ்டெம் எப்படி இருக்கும்? ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இது க்ளூ வச்சுட்டு சொல்லு பார்க்கலாம். Yes, I think Aditi has given the answer now. Yes, we will wait. Yes, lychee, pomegranate, orange, all of them. Which should be the answer? Yes, yes, very good Nidarshana. Yes, it's all of them. Very good Aditi. நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த pomegranate ஞாபகம் வச்சுருக்கீங்க, எக்ஸலண்ட். பட் நம்ம அது கூடயே பார்த்தோம்ல ஆரேஞ்ச், லிச்சி, ஓகே, எல்லாம் அந்த ஐஸ்கிரீமில் போடுறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலட்ஸ் எல்லாம். ஸோ ஆல் ஆஃப் தெம். இப்போ புரியுதா அதித்தி எப்படின்றது? ஸோ ஏர் லேயரிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். தட் இஸ் இந்த குட்டி போர்ஷனை நம்ம அந்த ஒரு அப்வர்ட் ஆங்கிளில் இந்த பார்க் அது இருக்கு இல்லையா, அது மாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் அந்த மீடியம் அதை போட்டு கூட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுறோம், இப்படி கட்டி வச்சுருவோம். ஒரு 6 வீக்ஸ், ஒரு 4 to 6 வீக்ஸ் கழித்து இந்த போர்ஷன் எடுத்து நம்ம திரும்பி நியூ பிளான்ட்டாக எடுப்போம். ஸோ லிச்சி, பொமோகிரானட், ஆரேஞ்ச், லெமன், கோவா, போகேன்வில்லா எக்ஸெட்ரா. புரியுதுங்களா அதித்தி, ஸ்ரீவத்சவ்? எஸ் எஸ், வெரி குட். ஓகே, குட் சில்ட்ரன். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ பிளான்ஸ் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. வி ஹவ் ஃபினிஷ்ட் பிளான்ஸ்.
இப்போ வந்து அதர் ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அதர் ஆர்கானிசம். அதர் ஆர்கானிசம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையராக ஆர்கானிசம் போக போக நான் சொன்ன செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல், ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு என்ன டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பிகாஸ் அதுக்கு மற்ற சிஸ்டம்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப் இல்லை. பட் அது வந்து ஏதோ அங்கே இயங்குது. அதே நேரத்தில் அதோட இன உற்பத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு சிம்பிள் மெத்தட், அதுதான் இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ வந்து பார்த்தோம்னா இதே கதை தான். என்ன கதை? இந்த பிளான்ட்டில் பார்த்தா அதே மெத்தட் தான். இங்கே வந்து அப்படியே வந்து தே ஆர் கோயிங் டு பி ஜெனட்டிக்கலி மார்ஃபலாஜிக்கல் அப்படியே ஐடென்டிக்கல் டு பேரண்ட். ஒரு பெரிய வேரியேஷன் கிடையாது. இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் முனேரியன், ஓகே, நம்ம ஃபைலம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா தி ஆர்கானிசம் ஆர் த பிளான்ட் செல் டிவைட்ஸ் டு கிவ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல். ஸோ இங்கே என்ன இருக்குது? பேரண்ட் செல் ஒன்று இருக்கா, பேரண்ட் செல் டக்குன்னு மைட்டாட்டிக்கா அடுத்து டிவைட் ஆகுதா, ரெண்டு வந்து நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ the members of the kingdom fungi and simple plants such as algae reproduce through special asexual reproductive structures. இப்போ இந்த protist monerianல just parent cell dividing into two. பட் இதே fungi algae இங்கெல்லாம் அதுங்களுக்கு வந்து by development ஒரு reproductive structure, அந்த reproductive structureலேருந்து they are going to undergo asexual reproduction. So what are the common asexual reproductive structure na நம்ம படிச்சிருப்போம். zoospore, conidia, bud, gemmule, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எவ்வளோ ஆர்கானிசம் சிம்பிளாக இருக்க சிம்பிள் செல் டிவைட் ஆகிட்டு போகுது. கொஞ்சம் அடுத்து போகும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வருது. அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி, எப்படின்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், உனக்கு இதான் வேலை அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ அதுக்கு என்னென்ன பேர், அந்தந்த இனத்துக்கு ஏற்ற பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அதர் காமன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னா கொனிடியா, பட்ஸு, கெம்யூல்ஸ் இதெல்லாம். இது வந்து இந்த ஜூஸ்போர் வந்து மொட்டைல் மைக்ரோஸ்கோபிக். பட் இதே வந்து இந்த பட்ஸ் இதெல்லாம் வந்து வி கேன் வியூ த்ரூ கொனிடியா, பட்ஸ், கெம்யூல்ஸ் இன் ஸ்பாஞ்சஸ், இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபிஷன், இது நிறைய படிச்சிருப்போம். ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பாருலேஷன், கெம்யூல் ஃபார்மேஷன், இதெல்லாம் படிச்சிருப்போம். பட்டிங் எல்லாம் அதில் இங்கே ஒரு மெத்தடாக நம்ம படிக்க போகிறோம். எப்படி வந்து அதர் ஆர்கானிசம்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷன் அப்படின்னாலே டிவிஷன். இதில் நிறைய டைப் இருக்குது. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷன் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு பொருள் ரெண்டாக உடைத்து போடுறது தான் ஃபிஷன். இது ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தட். பார்ப்போம் அது என்னென்னு. ஸோ இன் ஃபிஷன் பாடி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்டர்கோஸ் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் 2 or more equal size daughter. ஸோ 1 dividing into 2 வந்து என்னது? that is fission. ஸோ இப்போ ஒரு செல் இருக்கு, இந்த 1 வந்து is dividing into exactly the 2. ஸோ இது வந்து என்னது? இட்ஸ் a fission. ஸோ exactly it is dividing into 2. இதுதான் வந்து ஃபிஷன். ஸோ இந்த ஃபிஷனே நிறைய டைப் இருக்குது. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ நம்ம டக்குன்னு எனக்கு யாராவது ஃபிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டால் கூட நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்? பைனரி ஃபிஷன் தான் ஞாபகம் வரும். ஸோ அது ரொம்ப காமன். இங்கே வந்து என்ன நடக்குது? இன் விச் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு 2 small and approximately equal size individual லைக் பாக்டீரியா, அமீபா. இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் பேரண்ட் செல். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து அந்த இரகுலர் ஷேப். சம்டைம்ஸ் அதுக்கு வேணும்னா அந்த சூடோபோட் லைக் லிம்ப் அந்த மாதிரி போடும். ஸோ இட் ஹஸ் காட் த நியூக்ளியஸ் அண்ட் அதை இந்த குட்டி அந்த வேக்யூல் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சின்ன இந்த பைனரி ஃபிஷனில் இங்கே என்ன ஆகுது? இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைடிங் இன்டூ, பாருங்கள், இட் இஸ் அசியூமிங் த ஷேப் அண்ட் இட் இஸ் கமிங் பேக் டிவைடிங் இன்டூ 2 equal half, எஸ், அண்ட் 2 daughter cells ஐடென்டிக்கல் மார்ஃபலாஜிக்கலி, ஜெனட்டிக்கலி அப்படியே டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு சிம்பிள் பைனரி ஃபிஷன். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆன் எர்த் அமீபா, அவ்வளோதான். ஓகே, பாக்டீரியா கூட டக்குன்னு நம்ம பெட்ரியில் போட்டு எப்படின்னா ஃபிஷன் டடன் டிவைட் ஆகுது. மோட் ஆஃப் பைனரி ஃபிஷன் ஆர் சிம்பிள் பைனரி ஃபிஷன் அமீபா. லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு யூக்ளினா. ட்ரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடினல்னா இப்படி போகிறது, பிளெயின், இந்த பிளெயின், தட் இஸ் இட் வில் பி லைக் லாங்கிடியூடினல் வெர்டிக்கலாக. இதே டிரான்ஸ்வர்ஸ் என்னும்போது ஹரிசாண்டலா, ஒப்ளிக் என்னும்போது ஸ்லாண்டிங் வெர்ஷன். எக்ஸாம்பிள் செராஷியம்,
transverse வந்து paramecium, longitudinal வந்து euglena. I'll show the pictures ma. So binary fission is one of the most common modes of asexual reproduction, in which the parent is going to divide into small and approximately equal sized, which we saw in the previous slide like amoeba. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இதுக்கு நாங்கள் அங்கே டயக்ராம் காமிச்சிட்டோம். இங்கே உங்களுக்கு transverse binary fission வந்து பார்த்தீங்கன்னா I can show you very nicely in the paramecium. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த parameciumல வந்து பார்த்தீங்கன்னா லைக் parameciumல இங்கே நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in paramecium you can see here like what is going to happen in paramecium, like you can see which is called that animal cule அப்படிலாம் சொல்லுவோம். இந்த parameciumல வந்து பாருங்க exactly the cell is dividing like this and transversely so that two paramecium வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து transverse எப்பவுமே paramecium ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சிம்பிள்னா நம்ம அமீபா SA சிம்பிள், அதே மாதிரி நம்ம transverseனா TP transverse paramecium ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து longitudinal LE ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த euglena நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க இந்த what you call those flagella which is all there. இது வந்து பாருங்க இது வந்து இப்படி டிவைட் ஆக போகுது இந்த ஆக்சிஸில். ஸோ longitudinally நமது இப்படி போகுது. ஸோ இது வந்து ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரிய போகுது. ஸோ longitudinal binary fission in euglena. ஸோ தெரியுதுங்களா, அந்த நியூக்ளியை ஃபஸ்ட் வந்து அது டிவைட் ஆகிடுச்சு, அப்புறமா தான் சைட்டோகைனசிஸ். ஸோ ரெண்டு இதுவாக வருது. ஓகேவா, இது வந்து யூக்ளினால. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா in case of obliqueல வந்து செராசியமில் வந்து இந்த ஆங்கிள் இல்லாமல் இது ஸ்லாண்டிங்காக போகும். ஸோ that will give rise to that same equal or somewhat more or less the same the what you call the structures அதே மாதிரி வரும். ஓகே, அது வந்து oblique binary fission செராசியம் எக்ஸாம்பிள். ஓகே, மல்டிபிள் ஃபிஷன். இப்போ பைனரி ஃபிஷன்னா நான் சொல்லிட்டேன் பைன்னு வருது இல்லையா, இதெல்லாம் மேக்ஸே படிச்சிருப்பீங்க into 2. இதே மல்டிபிள் என்னும் போதுனா மெனி. ஸோ parent cell divides into many small daughter cells simultaneously. Example plasmodium, amoeba, etc. So it occurs during unfavorable condition. So favorable இருக்கும்போது most of binary தான், சிம்பிள் மெத்தட் நான் சொன்னேன். இதே மல்டிபிள் ஃபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு parent cell எடுத்துக்கோங்க. லைக் plasmodium நம்ம மலேரியா அது படித்தோம் இல்லையா, ஸோ அங்கே என்ன ஆகுது, அந்த parent cell பாருங்கள் the skizon, இது என்ன ஆகுது உள்ளே அந்த இட்ஸ் கெட்டிங் டிவைட், நம்ம லிவருக்குள்ளேயே வரும்போது அங்கே என்ன ஆகுது நிறைய டாட்டர் நியூக்ளியே இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது உள்ளே இந்த மாதிரி நிறைய ஸ்மால் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ பிளாஸ்மோடியம் அது வந்து மல்டிபிள் ஃபிஷன் வந்து நம்ம பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஃபால்சிபாரம் பார்த்தோம்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஸோ ஆர் இன் அமீபா. ஸோ எங்கெல்லாம் அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிவிஷன். பட்டிங் வந்து அடுத்து. ஸோ ஃபிஷன் பார்த்தோம், பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன். ஃபிஷன்லேயே வந்து சிம்பிள் பைனரி ஃபிஷன் அமீபா. ஓகே, டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன், பாரமீஷியம் டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கிடியூடினல் வந்து யூக்ளினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்ளிக் வந்து ஓசி செராசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் இந்த மாதிரி ஒரு இதுவே ரெண்டு டைப் இருக்குது, எக்ஸோஜினஸ் இருக்குது, எண்டோஜினஸ். எக்ஸோஜினஸ்னால் வெளி தோற்றத்தில் வர்றது, எண்டோஜினஸ்னால் உள்ளே இந்த மாதிரி வளர்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு புடச்சி இப்படி அவுட் க்ரோத்தாக வர்றதுக்கு பேர் வந்து பட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து அன்ஈக்குவல் டிவிஷன் சொல்லுவோம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா லைக் இது வந்து பேரண்ட் பாடியோட அட்டாச் ஆகிருக்கும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும்போது இது அப்படியே பிச்சு இது வெளியே வந்துடும். இது வந்து நியூ ஹைட்ராவாக அது டெவலப் ஆகும். ஸோ பட்டிங் இஸ் அன் அன்ஈக்குவல் டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் வேர் த ஐடென்டிட்டி ஆஃப் த பேரண்ட் பாடி இஸ் ஸ்டில் ரீடைன்டு. அவ்வளோதான். பட்டிங் வந்து இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் மல்டிசெல்லுலார் யூனிசெல்லுலார் அவுட் க்ரோத் கால் பட் ஆன் ஆர் இன்சைட் த பேரண்ட் பாடி. ஒன்று இந்த மாதிரி எக்ஸோஜினஸாகவும் இருக்கலாம், ஓகே, ஆர் இட் கேன் பி எண்டோஜீனஸ் லைக் திஸ். இது வந்து gemmules and sponges வந்து எண்டோஜீனஸ் பட்டிங்க்கு வந்து குட் எக்ஸாம்பிள். எண்டோஜீனஸ் பட்டிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து குட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸ் அந்த gemmules. இதே வந்து பட்டிங் வந்து ஹைட்ரால வந்து எக்ஸோஜீனஸ் பட்டிங்க்கு வந்து குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா. ஓகே, ஹைட்ரா வந்து குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸில். இங்கே வந்து பாருங்கள், பட் ஃபார்ம்ட் இன்சைட் த பாடி இஸ் கால் கெம்யூல். நான் சொன்னேன் இல்லையா, எண்டோஜீனஸ்னால் அதுக்கு பேர் கெம்யூல் ஆர் ஸ்ட்ராட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸோஜீனஸ் பட் கால் எக்ஸாம்பிள் ஹைட்ரா. ஸோ வெளியிலேருந்து வர்ற எக்ஸோனா நான் வெளியே அவுட் சைடு த பாடின்னு அர்த்தம். ஸோ அவுட் சைட் த பாடியிலேருந்து இந்த மாதிரி வர்றது வந்து எக்ஸோஜீனஸ் பட் ஹைட்ரா எக்ஸாம்பிள். இதே அந்த ஆர்கானிசமோட உடம்புக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது பேர் கெம்யூல் ஸ்டாட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சஸில் நடக்கும்.
So budding is found in sponges, annelid, coelenterate Hydra, tunicate Salpa among animals, and among fungi it is formed in yeast also. So எங்கெல்லாம் இந்த budding இருக்கும், buddingனோட நமக்கு ஹைட்ரா ஞாபகம் வந்துரும். பட் அதை தவிர ஸ்பாஞ்சஸ்ல இருக்கு அண்ட் ஃபங்கை, ஈஸ்ட் மெயினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பிக்சர் பாருங்கள், இதான் அந்த மவுத்து, இந்த டென்டக்கல்ஸ் ஞாபகம் இருக்குதா, பாடி இதுலேருந்து வர்றது. இது வந்து அந்த கெம்யூலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் டஃப் மெம்பரேன் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி இன்னர் மெம்பரேன் இருக்கும். இந்த கலெக்டிவ் ஆஃப் இந்த செல்ஸுக்கு பேர் ஆர்கியோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதான் அந்த மைக்ரோபைல் ஓப்பனிங் எண்டு, இதை தான் அந்த கெம்யூல்னு சொல்கிறது நம்ம. ஓகேவா? ஸோ பட்டிங் பாருங்கள் இங்கே எப்படி நடக்கும்னா, இதான் ஹைட்ரா. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி அண்டர் ஏசெக்சுவல் மெத்தடில் இந்த ஸ்மால் ஒரு அவுட் க்ரோத் மாதிரி இந்த பட் வளரப்போகுது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த பட் வந்து இட் வில் டெவலப் மவுத் அண்ட் டென்டக்கல்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது இந்த பட் வந்து இந்த பேரண்ட் கிட்டேருந்து டிட்டாச் ஆகி இண்டிபெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பட்டிங் வர்றது வந்து எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது, எக்ஸோஜீனஸ் பட்டிங். ஓகேங்களா? இப்போ இதே ஈஸ்டில் வந்து பாருங்கள், ஈஸ்டில் இங்கே என்ன நடக்குது, அன்ஈக்குவல் டிவிஷன். சி இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஈக்குவலாக இல்லாமல் இது வந்து ஒரு அன்ஈக்குவல், இது வந்து ஒரு சைஸ், இது ஒரு அன்ஈக்குவல். இங்கே ஒரு ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வருது. அடுத்து என்ன ஆகுது, இது ஈஸியாக வந்து அப்படியே கட் ஆகிட்டு இது என்ன ஆகுது, இந்த பேரண்ட் பாடி அந்த நியூவாக வர பட் வந்து நியூ ஈஸ்டாக டெவலப் ஆகிடுது. இது வந்து பட்டிங் இன் ஈஸ்ட். ஸோ த டிவிஷன் இஸ் unequal and small buds are produced that remain attached initially. See, that are attached initially to the parent cell, which eventually gets separated and mature into new yeast organism. So once when this constriction, they develop into a new yeast. Okay? So gemmules வந்து endogenous budding. Gemmules வந்து endogenous budding. இதுவும் ஒரு டைப் ஆஃப் asexual reproduction. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள இந்த ஸ்பாஞ்சஸ் பாடி உள்ள இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, எப்போல்லாம் ஒரு அன்ஃபேவரபிள் ஒரு கண்டிஷன் போகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வச்சுக்கும். அந்த ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி இது வச்சுக்கும். It is a type of asexual reproduction in which complex small spherical structures are formed. So see, spherical structures, they are formed inside the body of sponges. They are called archaeocytes. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, archaeocytes. இந்த மொத்த பாலுக்கு பேர் கெம்யூல், அதுக்குள்ளே இருக்க அந்த பால் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் ஆர்கியோசைட்ஸ். தே டெவலப் டியூரிங் த ஆன்செட் ஆஃப் வின்டர் டு வித்ஸ்டாண்ட் ஃப்ரீசிங் அண்ட் டெசிகேஷன். ஸோ எக்ஸ்ட்ரீமாக அந்த கண்டிஷனே ஃபேவரபுளாக இல்லை, ரொம்ப ஒரு உரைக்கிற பனி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஸ்பாஞ்சஸில் இந்த மாதிரி ஒரு பட்டிங் அது உள்ளே ஃபார்ம் பண்ணி அந்த ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷனுக்கு இருக்கும். They serve as resting stage and allowed to tide over unfavorable condition. ஸோ அதை எதிர்ப்பு கொள்ள அந்த சுற்றி இருக்க சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி மெத்தடில் எண்டோஜீனஸ் பட்டிங்கில் இந்த ஆர்கியோசைட்ஸ் மூலமாக இது உள்ளே இப்படியே கெம்யூலாக இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக ஆகும்போது they will be released. ஓகேவா? ஸோ they are encapsulated by a spongin coat and contain archaeocytes. ஸோ இந்த சுற்றி இருக்கிறது ஒரு கோட் மாதிரி ஒரு லேயர், அந்த இன்னர் மெம்பரேன், அதுக்கு பேர் ஸ்பாஞ்சின் கோட். அது உள்ளே இருக்கிற செல்ஸ்க்கு பேர் ஆர்கியோசைட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஃபேவரபிள் என்வாயர்மெண்டல் கண்டிஷனில் இந்த கெம்யூல் ஹேட்ச் ஆகி வெளியே வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ அது வந்து ஒரு நியூ ஸ்பாஞ்சாக டெவலப் ஆகும். ஓகேங்களா? Cysts and spores are minute propagules which function as sporulation. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபிஷன் பார்த்தோம். அடுத்து வந்து உங்களுக்கு ஃபிஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பட்டிங்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாருலேஷன், சிஸ்டேஷன், அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ cyst and spore are minute propagules which function as sporulation as well as penetrating structure. ஸோ sporulation அப்படின்னு பார்த்திங்கன்னா that occurs in many protozoa and bacteria. The asexual reproduction occurs by the division of nucleus into several daughter nuclei and then each daughter nucleus get enclosed by small amount of cytoplasm to form a spore. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏசெக்சுவல் மெத்தட் மூலமாக நிறைய நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய நியூக்ளியஸாக இந்த மாதிரி டிவைட் ஆகிடும். இந்த ஒரு நியூக்ளியஸையும் சுற்றி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் சுற்றி சூழ்ந்து இதை தான் நம்ம ஸ்போருன்னு சொல்கிறோம். ஸோ இது சைட்டோபிளாசம், ஓகே, இதுதான் அந்த நியூக்ளியஸ், இது தேவையில்லாத அந்த சைட்டோபிளாசம், இதுதான் அந்த சிஸ்ட் வால். ஸோ இதுக்கு பேர் தான் அந்த ஸ்போர்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சிஸ்டன்ஸ் ஸ்பாருலேஷன். ஸோ கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது அது வெளியே வரலாம். அந்த மாதிரி முறையில் ஜூஸ்போர்னு ஒன்று இருக்குது. அது இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் ஸ்போருன்னு சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப்பிக்காகவும் இருக்கும், மொட்டைலாகவும் இருக்கும். மொட்டைலில் மூவ் ஆகும். ஸோ ஜூஸ்போருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளைமடமோனாஸ், ZC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூஸ்போர் இஸ் அ மொட்டைல் அண்ட் ஃப்ளஜிலேட்டட் ஏசெக்சுவல் ஸ்போர், especially of an algae or lower fungus. So they are found in
அக்கெலா, ஆக்லியா, சாப்ரோலெக்னியா, ஆல்பியூகோ, ஃபைட்டோப்தரா எக்ஸெட்ரா. கிளைமடோமோனாஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவுமே கொடுக்கறது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை ஜூஸ்போர். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி ஒரு செல்லை அதில் என்ன ஆகுது, அந்த நியூக்ளியஸ் வந்து நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி என்ன ஆகும், நம்மளுக்கு நிறைய அந்த சைட்டோபிளாசம் வந்து என்கிளாப்சுலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னாகும், எல்லாமே ஃபேவரபிள் கண்டிஷன் போது இந்த மாதிரி நிறைய ஜூஸ்போராக ரிலீஸ் ஆகும். இப்படி தான் கிளைமடோமோனாஸ் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? இதே கொனிடியா அப்படின்னும் போது என்னென்னா, இதெல்லாம் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஸ்போர்லேயே வந்து மொட்டைல் இருக்குது, நான் மொட்டைல் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஜூஸ்போர் வந்து மொட்டைல், பட் இந்த கொனிடியா வந்து நான் மொட்டைல். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஆர் ஃபவுண்ட் இன் பெனிசிலியம். அந்த பெனிசிலியம், அந்த பென்சிலின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே, ஸோ அதில் இருக்க அந்த பெனிசிலியமில் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் சிங்கிளி ஆர் இன் செயின். ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக வந்து இந்த மாதிரி செயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சிங்கிள் ஒரே ஒரு ஸ்ட்ராண்டாக இருக்கலாம். ஸோ யூ கேன் சி கன்ஸ்ட்ரிக்ஷன். கன்ஸ்ட்ரிக்ஷன் அங்கங்கே இறுக்கி இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்தந்த இடத்துல வந்து அப்படியே இறுக்கி நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து சைடில் இருக்கலாம், இந்த மாதிரி சைட்ஸில் வரலாம், இல்லைனா டிப்பு கிட்டையும் வரலாம். ஸோ ஆஃப் ஸ்பெஷல் ஹைஃபல் பிரான்ச்சஸ் கால் கொனிடோஃபோர்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுக்கு பேர் கொனிடா. அந்த ஒரு ஹைஃபல் பிரான்ச்லேருந்து வர்றது பார்த்திங்களா, அதுக்கு பேர் கொனிடோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பெனிசிலம் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதுலேருந்து ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக வந்து பெனிசிலமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் கொனிடா, கொனிடியோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தெனோஜெனிசிஸ் இது வந்து இன்னொரு முறை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷன் நான் சொல்லி கொடுத்தேன். ஃபிஷன்லேயே வந்து சிம்பிள் பைனரி ஃபிஷன், அது வந்து அமீபான்னு சொன்னேன். லாங்கிடியூடினலுக்கு வந்து யூக்ளினா சொன்னேன். ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக போகிறது பாரமீஷியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்ளிக் வந்து செரேஷியம் சொன்னேன். மல்டிபிள் ஃபிஷனுக்கு நம்ம மலேரியா பாரசைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி உள்ள நிறைய மல்டிபிள் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட்டிங்கில் வந்து எக்ஸோஜினஸ்னால் ஹைட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோஜினஸ் பட்டிங்னா நம்ம கெம்யூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டன் ஸ்போர்ஸு. ஸ்போர்லேயே வந்து ஜூஸ்போர்னா மொட்டைல் ஸ்போரு, கிளைமடோமோனாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். கொனிடியா வந்து நான் மொட்டைல் ஸ்போர், பெனிசிலியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குட்டி குட்டி கன்ஸ்ட்ரிக்ஷனாக வர்றதுக்கு பேர் வந்து கொனிடியான்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தெனோஜெனிசிஸ். இதுவும் ஒரு முறை ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் நடக்கும். இன் திஸ் ப்ராசஸ் த எக்ஸ் ஆஃப் த ஃபீமேல் டெவலப் இன்டு அடல்ட்ஸ் வித்தவுட் பீன் ஃபர்டிலைஸ்ட். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமுட்டையும் அந்த மேலோடதும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து அப்படி தான் ஃபர்டிலைஸ் ஆகி நம்மளுக்கு வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் வந்து ஃபர்டிலைஸே ஆகாது, அப்படியே அது அடல்ட்டாக டெவலப் ஆக போகுது. அதுக்கு பேர் தான் பார்த்தெனோஜெனிசிஸ். ஸோ மேல் பீஸ் கால் ட்ரோன்ஸ். நம்மளுக்கு வந்து பீஸில் ஹனி பீஸ் இருக்காங்களே, இந்த ஹனி பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குயின்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. அப்புறம் இந்த ட்ரோன் பீஸ் இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூஸ், அந்த ட்ரோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே தே ஆர் ப்ரொடியூஸ் பை பார்த்தெனோஜெனிசிஸ். ஸோ இன் ஸ்ப்ரிங் சீசன் அந்த அஃபிட்ஸ் ப்ரொடியூஸ் பை பார்த்தெனோஜெனிசிஸ். நிறைய ஃபுட் இருக்குன்னு. ஸோ அ லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம்ட் பை திஸ் ப்ராசஸ் are able to exploit the available resources rapidly. ஸோ இந்த மாதிரி முறையில் நிறைய இன உற்பத்தி ஆகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய அதோட அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்குமே நம்ம வந்து தேனீகளை பற்றி படிக்கும்போது அது மாதிரி வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னா அதோட வேலைப்பாடை வந்து எப்படியெல்லாம் வேலை சுமையை வந்து பிரித்து வேலையை வந்து பண்ணுறது வந்து தேனீகளுக்கு நிகர் வந்து எதுவுமே இருக்க முடியாது. இப்போ குயின்னா அதோட வேலை என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ் லே பண்ணும். ஓகேங்களா? அதில் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி வர்றது இது, அது வந்து அடுத்து குயின் பியோ இல்லை ஒர்க்கர் பியோ வரப்போகுது. பட் இது அன்ஃபர்டிலைஸ்டாக இருக்கிறது வந்து டெவலப் ஆக போகிறது வந்து ட்ரோனாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அதோட வேலை, இப்போ ஒர்க்கர் பியா இதுதான் உன்னோட வேலை, ட்ரோன், அந்த மாதிரி அதுங்களுக்குள்ள ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்த்தோஜெனட்டிக் அந்த வே ஆஃப் ரீப்ரொடக்ட், தட் இஸ் ஒரு பகுதி வந்து அந்த ஃபர்டிலைஸ் ஆகி வர்றது இருக்கும். இதில் வந்து அந்த டிப்ளாய்ட் நம்பர் அப்படியே வர்றது வந்து அந்த வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அப்படியே வந்து அந்த அடல்ட்டாகவே வந்து அந்த டிப்ளாய்டு அப்படியே அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த பார்த்தெனோஜெனிசிஸில் நடக்கிறது தான். ஓகே, எஸ் ஸ்ரீவத்சவ், யூ கேன் லீவ் த கிளாஸ்பா. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த ட்ரோன் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன் திஸ் ப்ராசஸ் த எக்ஸ் ஆஃப் த ஃபீமேல் டெவலப் இன்டு அடல்ட்ஸ் வித்தவுட் பீன் ஃபர்டிலைஸ்ட். இங்கே வந்து எக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபர்டிலைஸ்ட் மேல், இதுதான் வந்து அந்த ஹாப்ளாய்ட்,
எப்படி போகுது அந்த ட்ரோன்ஸ் ஆகிடும். பட் இதே ஃபர்டிலைஸ்டு ஃபீமேல்ஸ் வந்து அது என்னவா ஆகும், ஒன்று குயின் பீயாக மாறும், இல்லை ஒர்க்கர் பீ. அது வந்து டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ மேல் பீஸ்க்கு வந்து என்ன பேர், ட்ரோன்ஸ்ன்னு சொன்னோம். தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் வே. ஸோ இந்த மாதிரி முறையில் வந்து உற்பத்தி ஆகிற அந்த இன உற்பத்தி தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், பார்த்தனோஜெனிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த பார்த்தனோஜெனிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்வார்ம், ராட்டிஃபர், மைட், டிக்ஸ், பிட்டில் பூச்சி, சம் லிசர்ட்ஸ், ஈவன் டர்க்கி கோழிகளில் கூட முட்டை வந்து இந்த மாதிரி பார்த்தனோஜெனிசிஸ் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஃப்ராக்மெண்ட் அப்படின்னும் போது நான் ஒரு பீங்கான் தட்டு இருக்குது, கீழே போடுறேன், உடஞ்சா எத்தனை துண்டுகளாக உடையிற மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் ஒரு பாடி மே பிரேக் இன்டூ 2 or more fragments and each fragment develop or regenerate into complete individual. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனும் ரீஜெனரேஷனும் ஒன்றா சேர்த்துக்கூடாது. இப்போ இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை துண்டுகளாக பிரியப்படுதோ ஒரு துண்டும் வந்து ஒன்று ஒன்றா முளைக்க போகுது. அதுதான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். So it can happen at cellular level, tissue level, organ level. So இதுக்கு best example Hydra சொல்லலாம், Planarian சொல்லலாம், flatworm சொல்லலாம், even echinoderms இந்த starfish கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த Planarian பாருங்கள், இந்த மாதிரி டிவைட் ஆனால் இது இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் ஆகிறது, இது 2 ஈக்குவல் பிளானரியனாக மாறுது. அதே தான் ஹைட்ராக்கும். இப்போ கட் ஆகுது வச்சுக்கோங்க, இட் வில் டெவலப் இன்டு இட். ஸ்டார்ஃபிஷ் எந்த பார்ட் இதுவானாலும் திரும்பி வந்து அது ஃப்ராக்மெண்ட் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகிடும். But fragmentation and regeneration, we should not confuse this with regrowth of some parts. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்போம், திடீர்னு வீட்டில் வந்து ஜன்னல் கதவோ இல்லை வீட்டு கதவையோ மூடும் போது இந்த பல்லி வால் நசுங்கி அறுந்து விழுந்துரும். அந்த பல்லி பார்த்தீங்கன்னா வால் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள். ஸோ டெய்ல் இல்லாமல், லெப்போர்ட் கெக்கோன்னு சொல்லுவோம் அந்த பல்லி பேர். அது டெய்ல் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி இருக்கும், நம்ம வீட்டிலே பார்த்துருப்போம். ஸோ ஒரு 4 வாரம் கழிச்சு அதுக்கு மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒன்று அப்படியே முளைச்சா மாதிரி அந்த பல்லிக்கு பின்னாடி இருக்கும். ஸோ ஒரு 22 வீக்ஸில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அந்த ரீஜெனரேஷன் வந்து இதோட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அந்த கெக்கோ பல்லி கூட. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீஜெனரேஷன். நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்து அந்த பவர் இருக்குது, அதுக்கு வந்து ரீஜெனரேட் ஆகிற பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரீஜெனரேஷனை வந்து நம்ம இது கூட வந்து என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நியூரான்ஸ்க்கு வந்து இந்த பவர் சுத்தமாகவே கிடையாது. நம்ம பிறந்து கொஞ்ச நாளில் அந்த என்ன இருக்கோ அது அப்படியே தான், திரும்பி வந்து ரீஜெனரேஷன்ற கான்செப்ட் அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரீஜெனரேஷன் வந்து அந்த ரீக்ரோத் ஆஃப் சம் பார்ட், அந்த மாதிரி அந்த கன்ஃபியூஷனை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. Question session போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். Which of the following is asexual reproductive structure? Conidia, buds, gemmules, all of them. So asexual reproduction other organismல fission பார்த்தோம், fragmentation பார்த்தோம், regeneration, அடுத்து parthenogenesis, then spore formation இல்லையா? ஸோ நிறைய அந்த asexual reproduction நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். இதில் எதெல்லாம் asexual methods? எஸ் அதித்தி, Neelambari, yes, please do answer. Waiting for your answer. Yes, the answer is what? Yes, very good Nidarshana, all of them. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா excellent அதித்தி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொனிடியா வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி வரும், அது ஒன்று. கொனிடியா வந்து நான் மொட்டைல் ஸ்போர். பட்டிங் வந்து எக்ஸோஜினஸ் இல்லையா, இது வந்து எண்டோஜினஸ் பட்டிங், இந்த ஆர்கியோஸ்ஃபைட்ஸ் இல்லையா. எஸ், வெரி குட், ஆல் ஆஃப் தெம்.